சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. தினமும் தவறாம் அவங்க கோவிலுக்கு போவாங்க. அவங்க நடக்கிறது கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் உறுதியா இருக்கும். ஒரு நாள் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது கால் தடுக்கி ரோட்ல விழுந்துட்டாங்க. நிறைய பேர் அதை பார்த்தாங்க. ஆனா யாரும் நின்னு உதவ. ஒருவேளை அவங்க பிஸியா இருந்திருக்கலாம், இல்லன்னா வேற யாராவது வந்து உதவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமா எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. அப்ப எங்கிருந்தோ ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். அவன் அவன் தடவை யோசிக்கவே இல்ல. மெதுவா அந்த பாட்டியை எழுப்பி அவங்க மேல இருந்த மண்ணை தட்டிவிட்டு கோவிலுக்கு அவங்க கூடவே நடந்து போனான். கோவிலுக்கு போனதும் அந்த பாட்டி அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, நிறைய பேர் என்ன பார்த்தாங்க, ஆனா நீ ஒருத்தன் தான் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செஞ்ச. மனுஷனா இருக்குதுன்னா இதுதான் அர்த்தம். அந்த நிமிஷம் அது நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைப்படுத்துற விஷயம். கருணைக்கு அழைப்பு தேவையில்லை. பெரிய வீர சாகசங்க செய்யணும்னு இல்ல. சில சமயம் மனுஷனா இருக்குதுன்னா ஒருத்தரோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு ஒரு உதவிக்கரன் நீட்டுதுதான். அதனால அடுத்த முறை யாராவது கஷ்டத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கா காத்துட்டு இருக்காதீங்க. முன்னாடி வாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கா அங்க இருக்கிறது அதுதான் மனித நேயத்தோ உண்மையான அர்த்தம். பிரேக் டேப்பை